பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அதை குறித்து பார்க்க போறோம். மார்க் 11:24 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதாவது நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணுமா? நம்பிக்கையோட ஜெபிக்கணுமா. எப்படிப்பட்ட நம்பிக்கை? எதை நான் கேட்கிறேனோ அதை தேவ சமூகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவிட்டிருந்து நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதம் நம்ம கையில கிடைக்கும். அது ஆசீர்வாதமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம உடம்புல பலவீனத்துக்கு காணப்படக்கூடிய காரியமா இருக்கலாம். அந்த பலவீனத்துக்காக ஆண்டவரே என் பலவீனம் விட்டு நீங்கணும்னு சொல்லி நீங்க கேட்கறவளா காணப்படலாம். பயம் எதுவா இருந்தாலும் சரிங்க, நம்பிக்கையா கேட்கணும்னு இயேசு சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த நம்பிக்கை தான் கொடுக்க முடிய மாட்டேங்குது. ரெண்டு விதமான காரியத்தை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம சந்தேகத்தோட ஜெபிக்கிறோம். ஆகுமோ ஆகாதோ, ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம். அப்ப ஆகவே ஆகாது. நான் சிம்பிளா சொல்லிடுறேன், ஆகுமோ ஆகாதுன்னு ஜெபம் பண்ணீங்கன்னா ஆகவே ஆகாது. ஆகும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அவர் கண்டிப்பா கொடுப்பாருன்னு நீங்க நம்பினாதான் ஆகும். சரியா? ரெண்டாவது, அதாவது சூஸ் தி ஆன்சர்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ABC நம்மளே வச்சிடறோம் ஆண்டவருக்கு. ஒரு பைக்குக்காக ஜெபம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஏசப்பா எனக்கு ஹீரோ ஹோண்டா இந்த பைக் வேணும். அப்படி இல்லைன்னா பஜாஜ்ல கொடுங்க ஆண்டவரே. அதுவும் இல்லைன்னா ஸ்கூட்டி கொடுங்க ஆண்டவரே. அதாவது நம்முடைய ஜெபத்தை எப்படி நம்ம செஞ்சிடறோம் ஆண்டவர்கிட்ட. இது இல்லைன்னா அது இல்லைன்னா அதுன்னு சொல்லி ஆண்டவரையும் குழப்பம் பண்றோம். அவருக்கே சூஸ் தி ஆன்சர் கொடுக்குறோம். மனுஷால் கூடாதவைகள் தேவனாலே கூடுன்னு வேதம் சொல்லுது. தேவனால எல்லாம் கூடும். அப்போ இயேசு கிறிஸ்துவால நமக்கு ஆசீர்வதிக்க முடியும். நமக்கு என்ன தேவை அதை கொடுக்க முடியும். கண்டிப்பா நம்மளே சூஸ் தி ஆன்சர் மாதிரி ABCன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வைக்க கூடாது. ஒன்றை கேட்டேன், ஒன்றையே நாடினேன். தாவீது சொன்னது போல எதை நாம் கேட்கிறோமோ அதையே தொடர்ந்து நாடி ஜெபிக்கணும். அதுதான் ஜெபம். நம்பிக்கையோட நீங்க கேட்கணும், விடாப்படியா கேட்கணும். தேவ சமூகத்துல வைராகியத்தோட நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், சுகத்தை கொடுக்க விரும்புகிறார், பலத்தை கொடுக்க விரும்புகிறார், பயத்தை நீக்க விரும்புகிறார், இருளை மாற்ற விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்பிக்கையோட வைராகியத்தோட இருக்க வேண்டும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க, என் குடும்பத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க, என் வியாபாரத்துல, வேலையில, ஊழிய பாதையில என் தேவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஒரு யாக்கோபை போல ஜெபித்து பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா இதான் விரும்புகிறவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஜெபிக்கலாம், ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இனி எங்க ஜெபம் நம்பிக்கையோட வைராகியத்தோட காணப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறதை உங்களுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவேன் என்பதா விசுவாசிக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பினாங்க. அவங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து வைராகியமா நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.